இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிற படம் தான் மெட்ராஸ்காரன். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோவான ஷைன் டாம், இவருக்கு மேரேஜ் ஆகுது. இவர் மெட்ராஸ்ல இருந்து சொந்த ஊரான புதுக்கோட்டையில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு புதுக்கோட்டைக்கும் போறாரு. அங்க கல்யாண வேலைக்காக நிறையவே சுத்திட்டே வராரு. அப்படி சுத்திட்டே வரும்போது யதார்த்தமா கலையரசனுக்கும் ஷைன் டாம்க்கும் ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம ஷைன் டாம் வாழ்க்கையிலையும் கலையரசன் வாழ்க்கையிலும் நடந்த கேட் அண்ட் மவுஸ் கிளாஷ் தான் இந்த மெட்ராஸ்காரன் படமே. இந்த ஸ்டோரியை கொஞ்சம் கேட்க புதுசா நல்லாவே இருக்கு. இந்த படத்துல ஷைன் டாமும் கலையரசனும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கலையரசன் நடிச்சாலே கண்டிப்பா இவர் அந்த படத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரன் படத்துலையும் ஹீரோவிட கலையரசன் நல்லாவே நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே டீசெண்டா இருக்கு. இந்த படத்துல நம்ம கலையரசனுக்கும் ஹீரோக்கும் கிளாஷ் ஸ்டார்ட் ஆன உடனே படம் ஸ்கிரீன் பிளே செம்மையாவே போகும். எங்குமே போரே அடிக்காது. என்கேஜிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. லோ பட்ஜெட்ல நல்ல ஸ்டோரியில வந்திருக்கிற படம் இந்த மெட்ராஸ்காரன். நிச்சயமா இந்த படத்தை நீங்க ஒன் டைம் டைப் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் நல்லாவே இருக்கும். இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த மெட்ராஸ்காரன்.